இன்னைக்கு ஒரு வெப்சைட்டை கண்டுபிடிச்சாரு. அது பார்த்தீங்கன்னா, லைவ் வால்பேப்பர். ஸோ இந்த வால்பேப்பர் வெளிய வைக்கணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கீழ பார்த்தீங்கன்னா வந்து நீங்க டவுன்லோட் குடுத்துருக்காங்க. ஸோ இந்த டவுன்லோட் ஆப்ஷன போய் டவுன்லோட் வால்பேப்பர் குடுக்கலாம். குடுத்துட்டு பிறகு பார்த்தீங்கன்னா வந்து வால்பேப்பர் வந்து MP4ல டவுன்லோட் ஆயிடும். ஆனா MP4 வால்பேப்பர் எடுக்க முடியாது இல்லையா? அப்ப என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் ஸ்பான் பண்ணி இது பார்த்தீங்கன்னா கீழ ஒரு ஹவ் டு இன்ஸ்டால் த அனிமேட்டட் வால்பேப்பர் அப்படின்னு இல்லையா? அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்கன்னா, ஸோ 2வது வெப்சைட்டுக்கு போவோம். ஸோ நியூ டேப் போவோம். நியூ போனோனே ஆட்டோ வால் இருக்குது இல்லையா? அதை இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ கீழே கூட இருக்குது பாருங்க டவுன்லோடு. ஸோ இது டவுன்லோட் பண்ணிட்டேன். டவுன்லோட் பண்ண ஆட்டோ வால் வந்து பார்த்தீங்கன்னா வந்துச்சு. இப்போ அதை நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இது பாருங்க ஆட்டோ வால் வந்துச்சு. ஜஸ்ட் ஓப்பன் பண்ணுறேன். ஆட்டோ வால் இன்ஸ்டால் வந்து இப்போ இன்ஸ்டால் பண்ணி இப்போ வந்துச்சு. இப்போ ஓப்பன் பண்ண பார்த்தீங்கன்னா இப்படி தான் வருது. இப்போ வந்து நம்ம ப்ரௌஸ் கொடுக்கணும். ப்ரௌஸ் கொடுத்து நம்ம வீடியோ ஃபைல் இல்லையா? அந்த வீடியோ ஃபைல் டவுன்லோட் பண்ணி எடுக்கணும். இது இருப்பாங்க அனிமேஷன் அதை எடுத்து நான் போட்டேன். அப்ளை கொடுத்துப்பாங்க என்ன நடக்குது சொல்லிட்டு அவனை ஜஸ்ட் 1 கிளிக்லேயே வந்து வந்துச்சு. இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்யூட்டர் ஃபுல்லாக பார்த்தா வந்து வால்பேப்பர் வந்துச்சு. ஸோ இது வந்து ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப வந்து பெரிய விஷயம்லாம் கிடையாது. ஜஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப் வந்து ஆஃப்லைனில் தான் இருக்குது. டவுன்லோட்ஸ் தான் சாதாரணமாக அந்த ஆப் வந்து ஆஃப்லைனில் தான் இருக்குது ஆட்டோ. இது ஜஸ்ட்டு உள்ளே போய் தூக்கி போட்டு ஆட்டோ வெளியே டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் ப்ரௌஸ் வந்து எந்த வீடியோனா MP4 நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி இப்போ நான் இந்த வீடியோ எடுத்து வச்சு பார்க்குறேன். ஸோ அப்ளை பண்ணி பார்க்குறேன்.